ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கேமில் டெல்லி கேபிட்டல்ஸ் செம த்ரில்லாக சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமான 3 வீரர்கள், 2 கேப்டன்கள் டக் அவுட் ஆயிருக்காங்க. ரிஷப் பண்ட் டென்ஷனில் வந்து கத்திருக்காரு. எல்எஸ்ஜி ஓனரு பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிருக்காரு. இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்த சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா கேமை வந்து சூப்பராக ஜெயிக்கிற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் அவர் தான். இந்த கேமில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு, அதை பற்றி பார்ப்போம். லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் புதிய ஜெர்சி ஒரு புது பரிமாணத்தோடு தான் பார்த்தீங்கன்னா களம் இறங்கினாங்க. பட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். அதுலேயும் இவங்க வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. மார்க்ராமும் ஓப்பனிங் நல்லா ஆடுவார். எடுத்தோன்னே அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார். மிச்சல் மார்ஷும் மார்க்ராம் 2 பேரையும் ஓப்பன் பண்ண வச்சுருக்கலாம். சடனாக ரிஷப் பண்ட் வந்து ஓப்பன் பண்ண வராரு. அது வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்னு கூட வந்து சொல்லலாம். மிச்சல் மார்ஷ் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். ஓரளவு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல். மனுஷன் கடுப்பாயிட்டார். அப்படியே அவருடைய மொத்த கோவத்தையும் வந்து கத்திட்டு போயிருப்பார். இருந்தாலும் இவர் 9 பால் ஃபேஸ் பண்ணார். வந்த உடனேலாம் அவுட் ஆகலை. அந்த 9 பாலில் ஒரே ஒரு 4 அடிச்சிருப்பார். 7 ரன் மட்டும் அடிச்சிருப்பார். பட் இது வந்து ஒரு ஃபேன்ஸ் பொறுத்த அளவில் பார்த்தோன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்ராம் 3வது இடத்துல வந்து 11 ரன்னு. ஆயுஷ் பதோனி, அடுத்து பூரன், இவங்களாம் வந்து சொதப்பல். கடைசி நேரத்தில் அப்துல் சமத் கொஞ்சம் நல்லா ஆடியிருப்பார். முகுல் சௌதாரி மற்றும் ஷபாஸ் அகமத் அவங்க 2 பேரும் டபுள் டிஜிட்டில் ரன்கள் சேர்த்துருப்பாங்க. 18.4 ஓவர்லேயே லக்னோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வெறும் 141 ரன்கள் மட்டும்தான் லக்னோ டீம் வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம டெல்லி சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா பவுலர்ஸை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழக வீரரான நடராஜன் வந்து மிரட்டிட்டார் மனுஷன். அவர் வந்து டீமை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா கம்மியான ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார். நிகிடி அவர் வந்து 3.4 பால் போட்டு 27 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டு. நம்ம நடராஜன் 4 ஓவர் போட்டு 29 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க சேர்ந்து 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு பவுலிங்கில் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பேட்டிங் வந்து லக்னோ வந்து படு சொதப்பல். பவுலிங்கில் வந்து டெல்லி வந்து செமையாக வந்து மிரட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 142 தான் டார்கெட்டு. நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து களம் இறங்குறாங்க. ஆரம்பமே அதிர்ச்சி தான். கேஎல் ராகுல் வந்து டக் அவுட்டு. இன்னொரு புறம் வந்து அக்சர் பட்டேலும் டக் அவுட்டு. அப்போ கேப்டனும் டக் அவுட்டு. முக்கியமான சீனியர் வீரர் விக்கெட் கீப்பர் பிளேயர் அவரும் வந்து டக் அவுட்டு. இன்னொரு புறம் வந்து இப்போ ராகுல் வந்து கீப்பரு டக் அவுட்டு. அந்த டீமில் எல்எஸ்சியில் கீப்பர் யாருன்னா ரிஷப் பண்ட், அவர் வந்து 7 ரன்னு. 2 கீப்பரும் சொதப்பல், சீனியர் வீரர்கள் வந்து சொதப்பல். இந்த மாதிரி மோசமான ஒரு ஸ்டார்ட்டை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னொரு ஓப்பனரான பதும் நிசாங்கா அவரும் வந்து 1 ரனில் அவுட்டு. அப்போ ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிட்டு வெளில போக, அடுத்து வந்த நிதிஷ் ராணாவும் 15 ரனில் அவுட் ஆக, அடுத்து வந்த அக்சர் பட்டேலும் டக் அவுட் ஆக, சமீர் ரிஸ்வி மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்க 2 பேர் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க. ஏன்னா ஏர்லியராக விக்கெட்ஸ் விழுந்த காரணத்தினால கேமையும் கொண்டு போகணும், ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்து ரிஸ்வி வந்து சூப்பராக இதை வந்து பயன்படுத்திக்கிட்டார். இம்பாக்ட் பிளேயராக தான் அவர் வந்து உள்ளே வந்தார். நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்து அரை சதம் வந்து அடிச்சிருப்பார். ஸோ ரிஸ்வி ப்ளஸ் வந்து ஸ்டப்ஸ் இவங்க 2 பேருமே கேம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சூப்பராக டீம் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாங்க. ராகுல்லாம் ஆரம்பத்திலே கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தார் அப்படின்னா இந்த கேம் வந்து 15 ஓவர்லேயே வந்து முடிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு போய் 15 ஓவரை கடந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சூப்பராக அந்த கேமில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நன்றி.